ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா சூர மீன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சூர மீனில் குழம்பு வச்சு அதுக்கப்புறம் கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஏரக்கிழங்கு நார்மல் ஸ்டைலில். ஸோ அந்த கிழங்கு வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட போகிறோம். அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி அதை சாப்பிட்றன்றத வீடியோவில் பார்த்துடலாம். ஏரக்கிழங்கும் மீன் குழம்பும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் காம்பினேஷனில் இருக்கும் நார்மல் ஸ்டைலில். யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சூர மீன் குழம்பு அப்படியே சுற்றி ஊற்றிக்கிட்டாச்சுங்க. ஸோ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்துச்சு, முள்ளு கம்மியாக தான் இருக்கும். இதுதாங்க நம்ம நாகர்கோயில் ஸ்பெஷல் ஏரக்கிழங்கு. ஸோ மற்ற ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஏரக்கிழங்கு பொரிச்ச சூர மீன், ஆனியன், லெட்யூஸ்னு எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு சூர மீனை சூற விட்டுற வேண்டியதான். என்னதான் வந்து டைனிங் டேபிளா இருந்தாலும் சரி, ஹோட்டல்னாலும் சரி, இந்த தரையில உட்காந்து சாப்பிட்ற கம்ஃபர்டபுளே வேறங்க. ஏரக்கிழங்கு மேல சுத்தி சூர மீன் குழம்ப ஊத்திட்டு அப்படியே உள்ள பீஸை வச்சு சாப்பிட்டோம்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. வாயில வச்சோன்னா கரையுது. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. Subscribe.